அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையின் கடைசி வரியும் 8வது இறை வார்த்தையும். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் அவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் அவர்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் அவர்களுக்கு மிகுதியாகவே தருவார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். முக மலர்ச்சியோடு இறை மக்களுக்கு நாம் உதவி செய்யும் போது கடவுள் நம்மை அதிகமாக அன்பு செய்கிறார் என்றும், கடவுளின் அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோம் என்றும் சொல்லும் புனித பவுல், முக மலர்ச்சியோடு இறை மக்களுக்கு கொடுப்பதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்று கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். மேலும் முக மலர்ச்சியோடு இறை மக்களுக்கு உதவுவது கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்கிறது என்று புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முக மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இறை மக்களுக்கு நாம் உதவி செய்யும் போது கடவுள் நமக்கு 2 வகையான ஆசிரை தருகிறார். முதலாவதாக, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் நம் தேவைகளை அவர் நிறைவாக சந்தித்து நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்கிறார். இரண்டாவதாக, நம் தேவைக்கும் அதிகமாகவே அவர் நமக்கு கொடுத்து இன்னும் அநேக இறை மக்களுக்கு நாம் ஆசிராக இருக்கும்படி செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை மக்களுக்கு முக மலர்ச்சியோடு நாம் கொடுக்கும் போது நாமும் ஆசி பெறுகிறோம். நம் வழியாக இன்னும் மிகுதியான இறை மக்கள் ஆசி பெறுகிறார்கள் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் முக மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இறை மக்களுக்கு நாம் உதவி செய்வோம். அப்பொழுது கடவுள் நம் தேவைகளை நிறைவாக சந்திப்பார். இன்னும் மிகுதியான இறை மக்களுக்கு நாம் ஆசியாக விளங்கும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இறை மக்களுக்கு முக மலர்ச்சியோடு நாங்கள் உதவி செய்யும் போது நாங்கள் எத்துணை மிகுதியான ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் முக மலர்ச்சியோடு இறை மக்களுக்கு உதவி செய்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.